வவுனியாவில் மாரடைப்பினால் மரணிப்போரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 16,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்லவின் கணக்குகள் இடைநிறுத்தம். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அஸ்வின் அறிவிப்பு. வவுனியா பொது வைத்தியசாலையில் இவ்வாண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையுமான 10 மாத காலப்பகுதியில் மாரடைப்பால் 45 பேர் மரணமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கோரப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 20 வயது தொடக்கம் 40 வயது வரையானவர்களின் ஒருவரும், 40 தொடக்கம் 60 வயது வரையானவர்களில் 13 பேரும், 60 தொடக்கம் 100 வயது வரையானவர்களில் 31 பேரும் என 45 பேர் இவ்வாறு மாரடைப்பால் மரணமாகியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக வவுனியாவில் மாரடைப்பால் மரணிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரிசி இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளமையை அடுத்து நேற்று பிற்பகல் 3:30 மணி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசியின் அளவு 16,000 மெட்ரிக் டன்களாகும். இதில் 6,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசி என்பதோடு மீதமுள்ள 10,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியாகும். சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சுங்க ஊடக பேச்சாளர் சீவழி அருக்குட இதனை தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் அரிசி இறக்குமதி விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியதன் பின்னர் இதுவரை 16,000 மெட்ரிக் டன் அரிசி கொண்டுவரப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்லவின் நடைமுறை மற்றும் நிலையான வைப்பு கணக்குகள் இரண்டை ஒரு வார காலத்திற்கு இடைநிறுத்துமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. 2 கணக்குகளின் இருப்பு தொகை சுமார் 200 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் 53வது பிரிவின்படி நேற்று முதல் இடைநிறுத்தம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து நட்சத்திரம் ரவிச்சந்திரன் அஸ்வின் புதன்கிழமை அறிவித்தார். பிரிஸ்பேனில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஃபார்டர் ஹவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் 3வது போட்டியை தொடர்ந்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அஸ்வின் ஓய்வினை அறிவித்தார். 38 வயதான அஸ்வின் ஒருநாள் கிரிக்கெட்டில் 156 விக்கெட்டுகளையும், டெஸ்ட் போட்டியில் 537 விக்கெட்டுகளையும், T20 கிரிக்கெட்டில் 72 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். துடுப்பாட்டத்தில் டெஸ்ட் போட்டிகளில் 6 சதங்களுடன் 3,503 ஓட்டங்களையும் பெற்றுள்ளார். ஒட்டுமொத்தமாக அனைத்து வடிவ சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் 700 விக்கெட்டுகளை குவித்த இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களில் ஒருவராகவும் அஸ்வின் ஆவார். அதேவேளை டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவின் 2வது அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற பெருமையும் அவர் பெற்றுள்ளார். இதனிடையே ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கும் இடையான 3வது ஒருநாள் போட்டியானது சமநிலையில் முடிந்துள்ளது. தொடரின் 4வது போட்டி மெல்போர்னில் டிசம்பர் 26ஆம் தேதி ஆரம்பமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.